தொலைக்கிறது, என்னதான் பண்ணி தொலைவதுன்னு தெரியல. நானும் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்னு ஒரு யோசனை இருக்குதா? இந்த ஆளுகிட்ட சொல்லாம மத்தவங்களுக்கு போன போட்டு சொன்னா என்கிட்ட சொல்லாம எப்படி மத்தவங்களுக்கு சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆட்டம் கட்டுவது. ஐயோ கடவுளே. நிஜமா நான் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டேங்க. என்னடா இது இப்படி ஆகி போச்சேன்னு. வீட்டுக்கு வந்து பார்த்தா உங்களை ஆளையும் காணோம். ஆமாங்க, காசு என்னமோ நான் களவாண்டுட்டு போன மாதிரி எல்லா போலீஸும் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்றது? அவங்களுக்கு பயந்துக்கிட்டு நான் நம்பி ஒளிஞ்சிட்டு இருக்க வேண்டியதா ஆயிப்போச்சு. நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் வீட்டுக்கு போயிட்டேங்க. இல்லைன்னா பெரும் பாடா இருக்குங்க, என்னமோ நம்ம காசு எடுத்த மாதிரி. எப்படியோங்க தலைக்கு வந்து தலைப்பாக மாதிரி போன மாதிரி ஆயிப்போச்சு பாருங்க. சரியா சொன்னீங்க. போன் அடிக்குது, போன் எடுத்து பேசுங்க. வேற யாருங்க போன்ல? என் பொண்டாட்டி தான். போனை போட்டா சும்மா நொய்யி நொய்யி நொய்யின்ட்டு எதையாவது ஒண்ணு சொல்லி அருன்னு அறுத்துக்கிட்டு கிடப்பா. அவகிட்ட பேசுறது ஒண்ணு, பேசாம இருக்கிறது ஒண்ணு. ஏங்க நானும் வந்ததுல இருந்து 10 வாட்டிக்கு மேல போன் அடிச்சுட்டாங்க, எடுத்து பேசுங்க. ஆட விடுங்க, அவளுக்கு ஒரு வேலை குழப்பில்ல. நான் மதியானம் சாப்பாடு கட்டிட்டு வரவா, இல்ல தொட்டுக்கிறதுக்கு இதை செய்யவா அதை செய்யவான்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. சரி சரி சரி. எப்படியோங்க கடையை பெருசா டெவலப் பண்ணணும்னு நான் நினைச்சேங்க. அதுக்குள்ள இப்படி ஆகும் நினைச்சு பார்க்கல. ஆடு வேற கொடுத்துருந்தீங்க. அந்த ஆட் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வட்டிக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்தாங்க. ஆமாங்க, கடை வேற சீல் வச்சிருந்துச்சா, அதனாலயே அதுவே ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆகி போச்சு நம்ம கடைக்கு. இதெல்லாம் பாருங்க, காலையில இருந்து ஒரு ஆள் வரல இந்த பக்கம். இல்லைன்னா 2-3 பேராவது வருவாங்க, நகையா இதுன்னு அடகு வைப்பாங்க, இல்லைன்னா வட்டிக்கு பணம் வாங்கிட்டு போவாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. ஒருத்தரையும் காணோம். ஒருத்தினால பாருங்க என் பொழப்பே போச்சுங்க. இன்னைக்கெல்லாம் ஒருத்தன் கூட வரல. விடுங்க விடுங்க, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கீங்க. போன போட்டா எடுத்து தொலைறான் பாரு. எம்பிட்டு நேரம் போன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், மனுஷனா வேணாம். எங்க மறுபடியும் போனுங்க? இந்த ஒரு நிமிஷம் இருங்க, இந்த பேசிட்டு வந்துறேன். இவளுக்கு தான் பொழப்பு உள்ள ஒரு வெங்காயம் இல்ல. வீட்டுல உட்காந்துக்கிட்டு அடிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கா போன் அடிச்சுக்கிட்டு. என்னடி உனக்கு பிரச்சனை? சும்மா நுக்கி போன் அடிச்சுக்கிட்டே இருக்க. வேலையா இருக்குன்னு உனக்கு தெரியாதா? ஒரு தடவை போன் எடுக்கலன்னா முக்கியமான ஏதோ ஒரு வேலையில இருக்கான், நம்ம அப்புறமேட்டுக்கு கூப்பிடுவான். இல்லையா போனை பார்த்துட்டு அவனே கூப்பிடுவான். அந்த அறிவு இல்ல. ஆமா, எனக்கு அறிவு இல்லதான். ஏடி இப்ப அதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டியா? ஒரு பெரிய ஆளு நம்ம கடைக்கு வந்துருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சும்மா போன நொக்கி அடிச்சுக்கிட்டே இருக்க. கட் பண்ணி விட்டுக்கிட்டு தானே இருக்கேன். முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். இல்லைன்னா எனக்கு என்ன உங்ககிட்ட போன் போட்டு அப்படி அன்பா பேசணும்னு ஏதாவது இருக்குதா என்ன? ஆமா, பேசிட்டாலும் அப்படியே கிழிஞ்சிரும். என்னன்னு சொல்லி தொலை. நம்ம மவ பெரிய மனுஷி ஆயிட்டா, அதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். உடனே கிளம்பி வாங்க. ஏய் என்னடி சொல்ற? நம்ம பிள்ளையா? ஆமா ஆமா, உங்க புள்ளத்தான். ஏண்டி இப்பதான் பிறந்த மாதிரி இருந்துச்சு, பாவாடை சட்டை போட்ட மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள தாவணி போடுற வயசு வந்துருச்சா? அட கடவுளே, என்னடி என்னால நம்பவே முடியல. எப்போ இத முதல்ல சொல்லி தொலைய மாட்டியா நீ? புள்ள என்ன சின்ன பப்பாவா? வளர்ந்துக்கிட்டு தானே போவா. அது மட்டும் இல்ல, இதை சொல்றதுக்கு தான் அவ்வளோ நேரம் போன் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். போன் இல்லாம தான் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி உடனே கிளம்பி வாங்க. குடிசை கட்டணும், மாமனுக்கு தாத்தனுக்கு எல்லாத்துக்கும் போன போட்டு சொல்லணும். சரி சரி, இந்த நான் உடனே கடையை பூட்டிட்டு வரேன். என்னங்க முக்கியமான விஷயமா? ஆமாங்க, அவ பெரிய மனுஷி ஆயிட்டாலாமா, அதுக்கு தான் போன் அடிச்சு சொல்றதுக்கு கூப்பிட்டுருக்கா. அது தெரியாம நான் தான் போன கட் பண்ணி விட்டுருக்கேன். அடடா, இந்த விஷயம் தெரியாம போச்சுங்களே. சரிங்க, அப்ப நானும் கிளம்புறேன், மணி ஆகி போச்சு. ஓ சரிங்க சரிங்க. என்ன போய் ஜாதகம் பார்க்கணும், தெரிஞ்சவங்களுக்கு அழைக்கணும், என்ன ஜாமா வேணும் என்ன எதுன்னு தெரியல, அதனால போய் வாங்கணுங்க. சரிங்களா? சரிங்க, சரி பார்த்து நானும் கிளம்புறேன், நீங்களும் போயிட்டு வாங்க. அம்மா, ஏய், ஐயோ கத்தாதம்மா. ஐயோ தாய் மாமனுக்கு வேற அழைக்கணும். சரி முதல்ல அப்பாவுக்கு கூப்பிடுவோம், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசுவோம். இவரும் வேலை செய்யறது இல்லாம வயசான காலத்துல நம்மளையும் இழுத்து போட்டு அதை செய் இதை செய்யணும் பாடா படுத்தி எடுக்கிறாரு. முதுகெலும்பு பின்னுது, வேலை வெட்டி பார்க்க முடியல. இங்கேயும் பார்த்து வீட்லயும் போய் பார்த்து, ஐயோ ஆண்டவா. புலம்பிக்கிட்டே இருக்காம வேலையை பாரு. நான் உங்களுக்கு புலம்புறது மட்டும்தான் தெரியும். வீட்டுலயும் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாவ. நீங்களும் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வந்துருங்க, அவங்களுக்கு கஷ்டம் இவங்களுக்கு கஷ்டம்னு. நான் ஒருத்தி கஷ்டப்படுறேன்றது உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. நான் இருக்கிற வரைக்கும் தான், நான் செத்ததுக்கு அப்புறம் தான் ஏன் இருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப யார் உங்களுக்கு சோறு போடுறாங்கன்னு பாருங்க. அதெல்லாம் 1க்கு 2 பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன், அதுங்க காலம் முழுக்க எனக்கு கஞ்சி ஊத்துங்க. கஞ்சி தான் ஊத்துவாளுங்க, சோறு போட மாட்டாளுங்க. நீ இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, எனக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க உன்னைய பார்க்காது. இப்ப மட்டும் பாக்குறது அப்படியே தவறி போகுதுல்ல. பெரியவா பிரச்சனைன்னு வா, காசு பணம்னு வந்துருச்சுன்னா என்கிட்ட தலை வச்சு கூட படுக்க மாட்டா, ஒரு போன் கூட பண்ண மாட்டா. சின்னவ வந்து இப்போ உட்காந்துருக்க, இந்த அவளும் இந்த அவன் புருஷன் கூப்பிட்டோன்னே அப்படியே ஓடிடுவா. பிள்ளைங்களை பார்த்தே எதுக்கு? அவங்களுக்கு தான் நம்ம தேவை தவிர நம்ம அவங்களுக்கு தேவை கிடையாது. கொஞ்ச நேரம் வாயம் முடு, போன் வேற யாரு என்னன்னு தெரியல, சொல்லி வாயம் முடல. புள்ளதான் போன் பண்றா பெரியவ. போன எடுங்கப்பா நீங்களாவது. ஆமா, ஒரு போன் பண்ணிட்டா போதும், இவரை கையில பிடிக்க முடியாது. அப்பா எங்கப்பா? தோட்டத்துலதாம்மா, நானும் உங்க அம்மாவும் நாத்து நட்டுட்டு இருக்கோம். என்னம்மா? அப்பா உங்க பேத்தி பெரிய மனுஷி ஆயிட்டாப்பா. அப்படியா? எப்பமா? இன்னைக்குதான்பா காலையில. எனக்கும் தெரியவே இல்ல, அதான் சரி இப்பதான் எனக்கும் தெரிஞ்சது, அதான் ஒவ்வொருத்தருக்கா போன் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா சரிம்மா, நானும் உங்க அம்மா எல்லாம் இப்ப உடனே கிளம்பி வரோம்.
சரிங்கப்பா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கப்பா. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல. கையும் ஓடல காலும் ஓடல. அவருக்குமே ஃபோன் பண்ணி போனே எடுக்கல. இப்பதான் எடுத்தாரு. கொஞ்சம் வரசா வாங்கப்பா. இந்த உடனே வாரமா. அடியே நம்ம பேத்தி பெரிய மனுஷி ஆயிட்டாலாமா. புள்ள போன் பண்ணி அதைத்தான் சொல்ல கூப்பிட்டுருக்கா. அத்தி, நம்ம பேத்தியா? கடவுளே, நல்லபடியா இருக்கணும்பா. புள்ள வேற என்ன பண்றது ஏது பண்ணு தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. வா வெரசா போவோம். சரிங்க, போவோம். வீட்டுக்கு போயிட்டு காசு எடுத்துக்கிட்டு ஜாமான் வேற வாங்கணும்ல. கையில 10 காசு இல்ல. காசு இல்லாத நேரத்துல புள்ள பெரிய மனுஷி ஆயிருக்கா. என்ன பண்றதோ ஏது பண்றதோ எதனால அந்த ஆள் சொல்லி காட்டுவான் வேற. சரி வாங்க போவோம். எம்மாடி, இனிமேலாவது புத்தியா பொழைங்கம்மா. சும்மா சும்மா அந்த ஊரை விட்டு இந்த ஊரு, இந்த ஊரை விட்டு அடுத்த ஊரு அப்படின்னு ஊர் மாறிக்கிட்டு இருக்காம காலம் முழுக்க ஒரு இடத்துல இருந்து பொழைச்சி ஏதாவது பொழப்பு தன்னத்தை நடத்துங்க, சரியா? சரிம்மா. இங்க பாருடி கௌசி, உனக்கு அவ தான் துணை, அவளுக்கு நீ தான் துணை. 2 பேரும் ஒத்துமையா இருந்து குடும்பத்தை நடத்துங்க, சரியா? அவளுக்கு ஒரு கஷ்டம்னா நீ கொடுத்து உதவணும், உனக்கு ஒரு கஷ்டம்னா அவ கொடுத்து உதவுவா. சண்டை வம்புன்னு போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஆத்தாடி ஆத்தா, இப்ப மட்டும் என்ன 2 பேரும் என்ன குடுமி பிடி சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கோம்? ஏமா நீ வேற? சின்ன வயசுல இருந்து ஒண்ணு மண்ணா வளர்ந்தவங்க நாங்கெல்லாம். சண்டையும் போட மாட்டோம், ஒன்னும் போட மாட்டோம். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. எதுனாலும் ஃபோன் பண்ணுங்கம்மா, சரியா? ஃபோன் பண்ணாம இருக்காதீங்க. அதெல்லாம் கவலையே படாதீங்க. தானு மணியானா நீ ஃபோன் பண்ணிடுறோம். மாப்பிள்ளையும் பாவம்பா, 2 பேரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அவங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு நல்லா இதாக பார்த்துக்கோங்க. நீங்களே உட்காந்துக்கிட்டு கதை அடிச்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காம. குண்டுரணியே அப்புறம் தூக்கிடுவேன் பாத்துக்க. என்னை தூக்குனீனா நீ தாண்டி எலும்பு முறிஞ்சு கிடக்கணும். சொன்ன பத்தியா 100ல ஒரு வார்த்தை. நான் உஷாராயிட்டேன். சோ வாய மூடுறி. சரி, பார்த்து பத்திரமா இருங்க. மணி ஆகி போச்சு, நாங்களும் கிளம்புறோம். போய் தான் பயலுக்கு சமைச்சு வேற கொடுக்கணும். பாவம் பையன் கடையிலேயே 3 நேரம் சாப்பிட்டு ஒரு வழி ஆயிருப்பான். அவனையும் அப்பப்போ வந்துட்டு போ சொல்லுமா, வரவே மாட்டிக்கிறான். சரிம்மா, வந்துட்டு போ சொல்றேன். பாருங்க, போயிட்டு வரேன். அன்புக்குட்டியே, போயிட்டு வரேன். வரும்போது உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரேன். எல்லாரும் இத்தனை நாள் இங்க இருந்தாங்க, ஜாலியா இருந்துச்சு. அவங்கெல்லாம் போறது மனசுக்கு கஷ்டமா இருக்குடி. ஆமா அண்ணி. சரி வா, என்ன பண்றது? பிள்ளைங்க வீட்டுல இருந்து வந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இதா இருக்கு. வீடெல்லாம் லாக் பண்ணிட்டு, கேஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு தானே? எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி பா, வீட்டுக்கு வா. ஆறுமுகம் வந்தா ஆறுமுகத்திட்ட கொடுத்து விட வேண்டியதானே. நீ எதுக்கு இந்த நெல்லு மூட்டையை தூக்கிக்கிட்டு இங்க இருந்து வேகாத வயல வைக்கன்னு போய்கிட்டு வரணும்? இல்லம்மா, வீட்டுல அரிசி தீர்ந்து 1 வாரம் ஆச்சு. நானும் இந்த ஆளுகிட்ட சொல்லி 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 இந்தா போறேன்னு எங்க போறேன்? இந்த தண்ணி அடிக்கிறதுக்கு வேணா அந்த கல்லு கடைக்கு போறேனே தவிர இந்த வேலையே செய்ய மாட்டேங்கிறாமா. பையன் வேற குண்டு குண்டா இருக்குமா, அந்த அரிசியில ஆக்காத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சாப்பிடவும் மாட்டேங்கிறான். தினமும் ஆக்கி மாட்டுக்கு தான் தட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன். இங்க வந்து வீட்டுல ஒரு படி வாங்கிட்டு போ, யார் வேண்டானா? ஏமா, ஏற்கனவே உங்க வீட்டுல பல கஷ்டம். இதுல பிள்ளைங்க எல்லாம் வந்து லைனா வந்துடுறாளுக வரிசை கட்டிக்கிட்டு. இதுல எதுக்கிட்டு உங்களை போய் கஷ்டப்படுத்திக்கிட்டு தான். சரி, இனி ஆம்பளைய நம்பி ஒரு பிரோசனம் ஆகல. நம்ம ஒத்தைக்கு ஒத்தா போய் வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்துக்கிட்டு போய் தீட்டலான்னு இந்த ரைஸ் மில்லுக்கு போறேன். இந்த பையன் இருந்தா கூட இந்த பையன்கிட்ட சொல்லி விடுவாமா. சரி, ரோட்ல ஏதாவது பயலுக்கு எதுவும் போனானுங்கன்னு அவங்ககிட்ட லிப்பிட்டு கேட்டு போயிரு. ஆமாம்மா, எந்த பையன்கிட்டயாவது லிப்பிட்டு கேட்டு தான் போகணும். சரி, எம்ம நேரத்துக்கு தான் அப்படி சமையல் சுமந்துக்கிட்டு கிடக்கிறவ. பார்த்து பத்திரமா போ. சரிம்மா, போயிட்டு வரேன். வந்து வேற வெளில எப்படித்தான் இந்த நெல்லு மூட்டையை சுமந்துக்கிட்டு போறாளோ அப்பா. கட்டுனவன் சரியில்லாம கட்டுனவளோட நிலமெல்லாம் பெரும் பாடுதான். இதுதான் சொல்றது, யாரையும் நம்பாம நம்ம வண்டி ஓட்டி கத்துக்கிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு வண்டி எடுத்தோமா போனோமா ஒரு அழுத்துல போயிட்டு வந்துடலாம். வண்டி ஓட்டி கத்துக்காம விட்டுவிட்டா இப்ப பெரும் கவலை. நடன்னு நடக்கிறா. ஆள் இருக்கிறத கூட பார்க்காம புருஷனை முன்னாடி இப்படி விரைச்சுக்கிட்டு போறாங்க. எலசாய் எடுத்துட்டு வாங்க, மணி ஆகி போச்சு. அப்பயே சொன்னேன் பீஸ் பண்ண லைட்டை மாத்தணும், ஞாபகப்படுத்துன்னு சொன்னேன். கேக்குறியா? உன்ன ரூமே கரு கும்முன்னு கிடக்குது. எது எங்க இருக்குன்னு கூட தெரியல. எடுத்துட்டு வர வேணாமா? என்னங்கடி, வேலைக்குன்னு போனீங்க, விருட்டுன்னு வந்தீங்க, மனசு இருக்கிறத கூட பார்க்காம என்ன ஜோலி பாக்குறீங்க? அந்த போனவங்க சோப்பு பாக்கெட்ல தானே இருக்கு, அதுல லைட் வைங்க. லைட் வச்சு எடுங்க. இந்தாரடி, வாங்கிட்டு தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன இப்ப காலையில ஒரு பக்கம் விடியறதுக்கு முன்னாடி வயலுக்கு போகணும், நாத்து நடணும், வேலை ஊறுபட்டது கிடக்கு, அப்படி இப்படின்ட்டு போனீங்க. இன்னைக்கு உள்ள அதெல்லாம் முடிச்சிட்டு வரணும்னு இருந்தீங்க. இப்ப என்னடி பொசுக்குன்னு வந்து நிக்கிறீங்க? உன் பேத்தியோட மவ பெரிய மனுஷி ஆயிட்டாலாம். அதான் போன போட்டு வர சொன்னா. அதுக்குதான் சீர் செய்யணும்ல, தட்டு வைக்கணும்ல, அதான் காசு இருந்தா எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அத்தி, சீதா குட்டியா பெரிய மனுஷி ஆயிட்டாளா? துரு அப்படியே இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டு தெரியவாளே. என்ன பண்றது, பொம்பளை பிள்ளைங்க பிறக்கிறதும் தெரியல, வளர்றதும் தெரியல. செலவுக்கு மேல செலவு தான். பொம்பளை பிள்ளைய பெத்தாலே செலவு வந்துருச்சுன்னு நம்ம இப்ப இருந்து காசு ஏத்துக்கணும் போல இருக்கு. ஆமாண்டி, சீர் வேற செய்யணும்,
அதுவும் இல்லாம தாய் மாமா வீடு வேற, நம்மள எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்க்கணும். கையில 10 காசு இல்ல, என்னத்தை வச்சு என்னத்தை பண்றது? ஏதோ முத நாள் தண்ணி ஊத்துறதுக்கு ஏதோ 4 தட்டை வச்சு சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு எதையோ ஒண்ணு பண்ணி போடலாம். இன்னும் 7 நாள் கழிச்சு சீர் வைப்பாங்க ஊரை கூப்பிட்டு. என்ன பண்ண போறனே ஒண்ணும் புரியல. அதெல்லாம் சரி, தாய் மாமனுக்கு போன போட்டீங்களா? இல்லையே, அவ போட்டாளா என்னன்னு தெரியலையே. டேய், தாய் மாமா இல்லாம பொம்பளை பிள்ளைய எப்படி குடிச்சுக்குள்ள விடுவீங்க? அவன் வந்து தாண்டி உள்ள விடணும். அதுவும் இல்லாம அத்தைக்காரி வந்து தண்ணி ஊத்தணும்ல. ஏங்க, அத்தை சொல்றதும் சரிதானே. சந்தோஷுக்கு போன் போட்டீங்களா என்ன? நானும் அந்த யோசனையே இல்லாம போயிட்டேன். இல்லையே, நான் ஒன்றும் போன் போடலையே. அங்க வேற போய் மாப்பிள்ளை என்ன சொல்றாரு எது சொல்றாருன்னு தெரியல. கேட்டுப்புட்டு தான் போன் போடணும். ஏண்டா, அவனுக்கு சொல்லாம நீங்க பாட்டுக்கு பிள்ளைய குடிச்சுக்குள்ள விடுவீங்கன்னா அப்புறம் அவன் வந்து சண்டைக்கு வர மாட்டானா? தாய் மாமன்டா, வேற ஏதாவது ஒண்ணு இந்த முறையை யாருக்காவது விட்டு கொடுக்க மாட்டான்டா அவன் என் பேரன். போன் போட்டு சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் அவன் நமக்கு பையன். நம்ம வீட்டு சீரு நம்ம கொண்டு போய் சபையில நடக்க செய்யணும். தாய் மாமன் இல்லாம பிள்ளைய எப்படி உள்ள விட முடியும் குடிசைக்குள்ள? இப்ப போன போட்டு சொன்னாதானே அவனும் அங்க இருந்து வருவான். சரி சரி, இப்போதைக்கு இங்க வச்சு எதுவும் ஒன்றும் பேச வேணாம். நம்ம அங்க போயிட்டு பிள்ளைகிட்ட கேட்டுட்டு நம்ம போன் போடுவோம். ஏன்னா போன் பேசும்போது கூட அந்த புள்ள அந்த மாதிரி எதுவும் சொல்லல. நம்ம பாட்டுக்கு சொல்ல போக பின்னாடி நம்மள பிடிச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? என் பிள்ளைக்கு எப்படி நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி கேட்பாங்கல்ல. இதுவும் இல்லாம முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம எப்படி போய் சொல்ல முடியும்? அவங்க தானே சொல்லணும் அவனுக்கு. மதுரை என்ன இங்கேயா இருக்குது? நான் சொல்லி போன் போட்டு அந்த அடுத்த நிமிஷத்துல வந்து நிக்கிறதுக்கு அவன் பஸ் பிடிச்சு வரணும்ல. போடுடா, அவன் என்னத்த போய் சொல்றது? தாய் மாமன் வேற ஏதாவதா? எதை வேணாலும் விடலாம்டா, உயிர் மூச்சை விடுற மாதிரி. தாய் மாமன் இல்லாதது எத்தனையோ பிள்ளைங்களுக்கு தாய் மாமன் இல்லாம எம்பிட்டு கஷ்டப்பட்டு அழுவாங்க தெரியுமா? ஐயோ, என் பிள்ளைக்கு தாய் மாமன் இருந்து இதெல்லாம் பண்ணலையே, ஒரு திருநீர் எடுத்து வைக்கலையேன்னு என்னமோ பேசுற மாதிரி பேச்சு. ஆமா அத்தை, எந்த முறையை எதுல வேணாலும் விட்டு கொடுக்கலாம், இதுல விட்டே கொடுக்க கூடாது. நான் பையனோட நம்பரை போடுங்க, போட்டு பேசுங்க. இந்த மாதிரி வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லுங்க. நான் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல. ஐயே, நீ போன போட்டு குடுற, என் பேரனுக்கு நான் சொல்றேன். சரி கொடுங்க, பேச சொல்லு. பேசுங்க. போன் போகுதா? போன்லாம் போகுது, பேசு. ஹலோ, என் தங்க பிள்ளை. அப்பாயி சொல்லுங்க. அப்பாயி இப்பதான் ஞாபகம் வந்துச்சா போன் போட்டு பேசணும்னு? ஆமா, அப்பாய் கிட்ட தான் 10 போன் இருக்கு. நான் சொல்லி போன் போட்டு பேசுறதுக்கு. அப்பாய்க்கு என்ன போனா வாங்கி கொடுத்தீங்க? நினைச்ச நேரம் போன் போடுறதுக்கு. யாராவது வந்தா போன் போட்டு பேசலாம். அவங்க கிட்ட உங்க நம்பர் இருக்கணும்ல. எனக்கும் உங்க நம்பர் தெரியாது, அப்புறம் நான் என்னையா பண்றது? சரி, எப்படி இருக்க மகா? எப்படி இருக்கு என் பேத்தி? சவுக்கியம் தானே? எல்லாரும் நல்லா இருக்கும். போதுமா? நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல அவங்க எல்லாம் எப்படி? எல்லாரும் நல்லா இருக்கையா. உன் நினப்பு தான் எனக்கு முழுக்க முழுக்க. அப்புறம் உன் அக்கா புள்ள, உன் மருமவ பெரிய மனுஷி ஆயிட்டாயா. உடனே நீ கிளம்பி வரணும், சரியா? அப்படியா? நம்ம சீதா குட்டியா? ஆமாடப்பா, இன்னும் சின்ன குழந்தைன்னு நினைப்பா. வெரசா கிளம்பி ஓடியாங்க. ஏன்னா நல்ல நேரம் எப்ப வச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியல. அங்க போனாதான் எங்களுக்கே தெரியும். நாங்க இப்பதான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நீ பேத்தியை கூட்டிக்கிட்டு வெரசா ஓடிவா. தாய் மாமன் தான் வந்து குடிசைக்குள்ள விடணும் பிள்ளைங்க. அதுக்கு முன்னாடி யாரும் விட முடியாது. நீங்க வந்தா தான் பிள்ளைய உள்ள அனுப்புவான். அதனால நீங்க வர வரைக்கும் வயசு பிள்ளைய வெளியே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. வெரசா 2 பேரும் கிளம்பி வாங்க. சரி பாப்பாயி, நான் உடனே ஆபீஸ்ல சொல்லிட்டு வரேன். என்ன சொன்னா வாரானாமா? ஆமா, அவன் உரிமையை அவன் விட்டு கொடுப்பானா? அதெல்லாம் கிளம்பி வந்துருவாங்க. வாங்க நம்ம போவோம். உமா இருக்காளே, எப்படி 3 பேர் ஒரு வண்டியில போறது? முதல்ல என்னையும் வழியும் அங்க கூட்டிட்டு போய் விட்டுறியா? அதுக்கப்புறம் வந்து நீ உமாவை கூட்டிக்கிட்டு வா. அவதான் பின்னாடி பக்கம் குளிச்சுக்கிட்டு கிடந்தா. சரி சரி. ஏன்னா புள்ள அங்க தடுவாரிக்கிட்டு கிடப்பா. நம்ம தான் போய் பெரியவங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்க்கணும். போன் பண்ண எடுக்க மாட்டீங்களா? எவ்வளவு நேரம் போன் அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு என்ன இந்த விஷயம் தெரியுமா? எனக்கு இது தெரியாம தான் போன் எடுக்கல. நீ என்ன சோறாக்குறது குழம்பு வைக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்ப. நான் அதுவும் நினைச்சுக்கிட்டேன். சரி, புள்ள ரொம்ப நேரம் பாத்ரூம்லயே உட்காந்து கிடக்குறா. அவ வேற வீட்டுக்குள்ள வரேன்னு ஒரே ஆட்டம். சீக்கிரம் தாய் மாமனுக்கு போன போட்டு வர சொல்லுங்க. எங்க அப்பாவுக்குலாம் போன் போட்டேன், அவங்க வந்துருவாங்க. என்ன தாய் மாமனை வர சொல்லணுமா? ஆமாங்க, நம்ம பிள்ளைய அவன் தானே குடிசைக்குள்ள விடணும். அடியே, உன் தம்பி என்னைக்கு என்னை இந்த வீட்டுல இந்த வாசல்ல வச்சு இழுத்து நடு தெருவுல 4 பேர் முன்னாடி அடிச்சானோ அன்னைக்கே அவனை என் வாழ்க்கையில இருந்து தூக்கி வீசிட்டேன். என் பிள்ளைக்கு மாமங்காரன் வருவான், அவன் எல்லா வேலையும் செய்வான். ஆனா உன் தம்பிக்காரன் இந்த வீட்டுல வந்து ஒரு குண்டூசி கூட சீர் செய்யக்கூடாது.